ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணவங்களுக்கு ஷோ ஆகுது இல்லையா? அது நிறைய பேருக்கு வந்து டவுன்லோடு கொடுத்தா வந்து டவுன்லோட் ஆக மாட்டேங்குது, டவுன்லோடு ஃபெயில்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பைமோட் ஆப்பில் வந்து அந்த லிங்க் வழியாக கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி உள்ளவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌசரை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ரௌசரை சேஞ்ச் பண்ணால் அது எப்படி பண்ணணும், எப்படி ஃபாலோ பண்ணணும், அப்படி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஓகே ஆகும். அது என்ன மாதிரி ப்ராசஸில் பண்ணணும் அப்படின்றத நான் இங்கே சொல்லியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஓகே ஆகும். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு ப்ரௌசரை சர்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறையா ப்ரௌசர் இருக்கும். நமக்கு என்ன ப்ரௌசர் இப்போது உங்களுக்கு வந்து கூகுள் க்ரோம் செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் அடுத்த ப்ரௌசருக்கு போங்க. இல்லை நீங்கள் அடுத்த ப்ரௌசரில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் கூகுள் க்ரோமுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு ப்ரௌசரை சேஞ்ச் பண்ணணுன்னா இந்த ப்ராசஸ் வந்து இப்படி தான் பண்ணணும். ஸோ நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், நான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். அப்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம நார்மலாக கூகுளுக்கு சர்ச் பண்ணுற மாதிரி தான் நம்ம சர்ச் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா SBO போர்ட்டல் அப்படின்னு நம்ம டைப் பண்ணணும். டைப் பண்ணிவிட்டு சர்ச் ஆப்ஷன் கொடுக்கணும். நம்ம டைப் பண்ணும் போதே வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும், நம்ம ஏற்கனவே சர்ச் பண்ணது. அந்த மாதிரிலாம் ஷோ ஆச்சுன்னா அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இப்படி நம்ம டச் பண்ணி போனோம் அப்படின்னா நம்ம நார்மலாக போர்ட்டல் லிங்க்குக்கு போகலாம். ஸோ டச் பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி கோ டு போர்ட்டல் லிங்க் வரும். இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் போங்க. நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணி உள்ளே போகாதீங்க. ப்ரௌசர் மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதாது, ப்ரௌசருக்குள்ளே போகும்போதும் நம்ம இந்த மாதிரி தான் போகணும். ஸோ லாகின் பேஜ் வரும். அப்போது இங்கே நம்ம லாகின் பண்ணும் போது நம்ம வந்து டைப் பண்ணணும், நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் டைப் பண்ணுறேன். ஓகேவா? இங்கே நான் பாஸ்வேர்டை டைப் பண்ண போகிறேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டு நீங்கள் இதை சேவும் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்படி தான் நம்ம லாகின் பண்ணோம். இப்படி லாகின் பண்ணும்போது தான் நம்ம டாஸ்க்குக்கு போகிறதோ, இல்லை இதில் வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் அப்ளை பண்ணுறவங்க இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து அக்ரிமெண்ட் டவுன்லோட் அக்ரிமெண்ட் ஃபார்ம் போகிறதோ, ஸோ அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்படி லாகின் பண்ணி இந்த மாதிரி டைப் பண்ணி நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ அதே மாதிரி இது டாஸ்க் பண்ணும்போது அந்த அப்லோட் பண்ணுறோம் இல்லையா, அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை டவுன்லோட் பண்ணும் போதும் வந்து நம்ம வந்து இந்த மெத்தட் வழியே நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அந்த எரர் வராது. ஸோ இந்த வீடியோ நான் வந்து ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன், கிளியராக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதை நான் ப்ரைவேட் மெசேஜில் உள்ளவங்களுக்குலாம் இதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு அது ஒர்க் அவுட் ஆகுது, ஒரு சிலருக்கு வந்து தெரியல எப்படி பண்ணணும்னு. ஸோ அதனால தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணியிருக்கேன். என்னோடய ஐடியில் அதெல்லாம் ஷோ பண்ண முடியாது, அக்ரிமெண்ட் ஃபார்ம் ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா டாஸ்க் எனக்கு முடிஞ்சிருச்சு, ஸோ அதனால் பண்ண முடியாது. ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஓகே ஆகும். ஸோ இந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணவங்க உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் எனக்கு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இல்லை இந்த மெத்தடில் உங்களுக்கு இதே மாதிரி மெத்தட் ட்ரை பண்ண வரலை அப்படின்னா எனக்கு என்னோட டெலகிராமில் எனக்கு ப்ரைவேட் மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு என்னன்றதை நான் பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.